வயநாடு நிலச்சரிவு விவகாரம் தொடர்பாக விரிவான தாக்கல் செய்ய கேரள அரசுக்கு தென்மண்டல தேசிய பசுமை தீர்ப்பாயம் உத்தரவு. தமிழகத்தில் எடுத்து வரும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு உத்தரவு. வயநாடு நிலச்சரிவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு காங்கிரஸ் சார்பில் 100க்கும் மேற்பட்ட வீடுகள் கட்டித்தரப்படும். மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. வயநாடு போல நீலகிரி மாவட்டத்திலும் நிலச்சரிவு ஏற்படும் என சமூக வலைதளங்களில் பரப்பப்படும் தவறான தகவல்களை நம்ப வேண்டாம். வதந்திகளை பரப்புவோர் மீது காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் என நீலகிரி மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீரு எச்சரிக்கை. அமலாக்கத்துறை வழக்கில் குற்றச்சாட்டு பதிவை தள்ளி வைக்க கோரிய செந்தில் பாலாஜியின் மனு இன்றே உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிபதி உத்தரவு. தமிழ்நாட்டில் கடந்த ஓராண்டில் யானை தாக்கி 61 பேர் உயிரிழப்பு. நாடாளுமன்றத்தில் மத்திய வனத்துறை இணையமைச்சர் கீர்த்திவர்தன் சிங் தகவல். கரூர் மாயவனூர் காவிரி கதவணைக்கு நீர்வரத்து அதிகரிப்பால் வெள்ள அபாய எச்சரிக்கை. கழுகு பார்வை காட்சியில் கடல் போல் காட்சியளிக்கும் மாயவனூர் காவிரி கதவணை. $18,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்யப்பட உள்ளதாக பிரபல சாப்ட்வேர் நிறுவனமான இன்டெல் அறிவிப்பு. நிதி நெருக்கடியை சமாளிப்பதற்காக மொத்த ஊழியர்களில் 15% பேரை பணிநீக்கம் செய்ய முடிவு. IPL அணிகளில் இருந்து வெளியேறும் வெளிநாட்டு வீரர்களுக்கு 2 ஆண்டுகள் தடை விதிக்க வேண்டும். BCCI-யிடம் IPL உரிமையாளர்கள் கோரிக்கை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.